ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல குரு பயிற்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ அல்லது குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தாலே போதும். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம். காசு, பணம் அப்படியே மலை மாரி கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு அஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவருதான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்த உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பார்க்கிறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள் அதாவது ஆசை, அபிலாசைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு, ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றது தான் இந்த குரு பயிற்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. இவ்வளோ நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்ளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தன பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க அதாவதுங்க ப 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா, குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்த பார்க்குறாங்க. ஏன்னா, படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்த பண்ணிறாதீங்க. சட்டப்படி அது குற்றம். திருமண வயதில இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்ப நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்த பண்ணிறாதீங்க. கல்யாண வயதில இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அப்படின்னா, திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குது, 9ஆம் இடத்த குரு பாக்குது, 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல பண்ணுனா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர நீங்க பண்ணலாம். அதே மாரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தன கசப்பு, மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல்ல இருந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா, மேரேஜ் பண்றது எப்புட்றா வீட்ல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ, தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் இடம் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்கிறாரு, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு, 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம் அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால
திருமணம் விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நல்ல பார்ட்னர தேடுறீங்க அப்படின்னா, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க. போயிருவாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போதுங்க. அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு. அதே மாரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வரது, சொத்து சேர்க்கை இந்த மாரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இது ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்ளோ நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போகணும்னு நெனைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். வே தொழில் மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பீங்களா? அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகள்ல நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப, ரொம்ப நன்மைகள சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்கள்ல உங்கள காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம், காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள் அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கனால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாவும், சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல, நெனச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபத்துல முடியும். தொழில், உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சா கூட, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நெனச்சுக்கலாம், அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 குடையவர் குருவாவே இருக்கனால, செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கள கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க வந்து இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவாரு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே, அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடையது மட்டும் தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட்.
அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா, அப்பா இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இத நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்ளோ நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்த பார்க்கறனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது பிரிந்திருந்தீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் தேடி வர்றது. அதே மாரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்த பார்க்கறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கூட பழகி அதாவது ஏதா ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஒரு வாரிய தலைவரோ, அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும், அமைப்பும் இருக்கிறதுனால, சூப்பரான டைமு. அதனால ஜனவசியம் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைமு. இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து என்ட்ரியோ குடுக்குறீங்க அப்டின்னா, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குரு பலம் அவ்ளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையேயும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு குடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷப ராசிக்கு நன்மை, 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 சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 2, 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு ஆண்டாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியை எப்படி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதார ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கப்பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டை பார்த்து மன உளைச்சல், பல பல வந்து தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும் வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறாக சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்து இதுவரை குடும்பத்தில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு அப்பப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியல, கொலீக்ஸ் கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய
அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள், நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027ல 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாசமும் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்க்கனாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி குருவின் பார்வை பெறுவது ரொம்ப நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுல குரு சனியை பார்க்கறது ரொம்ப நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்துல உச்சன் அடையறதுனால குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல இதுவரை ஒரு உறவுகள்ல ஒரு மாதிரியான இருந்தது, படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சுமாரான அமைப்பு, குழந்தைகள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, இடம் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, வீட்டுல ஒரு திருப்தியான வீடு நம்ம மாத்திக்க முடியல, வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க முடியல, அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்களும் போய்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு நிறைய மன உளைச்சல், சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஜூன் 2026 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா மாறுதுங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கு, நல்ல ஒரு மாற்றமாக இருக்கு. வேலையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி. அதே சமயத்துல நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி. அதே மாதிரி நவம்பர், டிசம்பர்ல நம்ம சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருவது. அதே மாதிரி வண்டி வாகனம், ஒரு இடத்த ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணுங்கிற மாதிரி ஆசாபாசங்கள் உள்ள ஒரு ராசியாகவும், அம்மா மேல பிரியம் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குரு போவதும், அதே சமயத்துல தொழில் அமைப்பு கொஞ்சம் நல்லா வருவதும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகக்கூடிய அமைப்பாக 2026 செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு வழி நடத்த போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு இன்னுமே கொஞ்சம் பலன்களை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த திருப்தியான ஒரு மனநிலையும் பூர்த்தி அடைந்த, குறிக்கோள் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் முறையில போட்டு அதுல எது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசியில என்ன நட்சத்திரம், மிருகஷீடமா, ரோஹிணியா அல்லது கிருத்திகையா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு இப்போ எது மாதிரியான ஒரு கோச்சாரத்துல சப்போர்ட் கிடைக்குது, எந்த லக்னத்துல பிறந்து எந்த தசாபுக்தியில் போறது நல்லது, இது எல்லாம் தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில் பார்த்து எதுவுமே மேலோட்டமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு இடத்துக்கு எவ்வளவு தள்ளி இருக்கிறாங்க, ஒரு கிரகத்துக்கு எவ்வளவு, இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டா நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த நட்சத்திர பலன், அப்புறம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஒரு ஜாதக பலன் எடுத்து எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் பயிர் செய்வது நல்லது, எந்த தொழில் நமக்கு நல்லது, வேலையா தொழிலா, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குது, எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்குது, திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதுல போனோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்குங்கிறதெல்லாம் தீர உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இப்ப நம்ம பேசின அந்த கோச்சார குரு பயிற்சி அமைப்புகளையும் சேர்த்து வைத்து
நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருடம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அது பொருந்தி வராது, நம்மளுடைய சாய்ஸஸை எப்படி எடுக்கணும், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு பிரமாதமாக இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாம் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 2ஆம் இடமான மிதுனத்திலிருந்து இப்போ 3ஆம் இடமான கடகத்துக்குள்ள வந்து உச்சமாகிறாருங்க. எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவ்வளோ சிறப்பான பலனை தரமாட்டார். இப்போ 3ஆம் இடத்துக்கு கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் அற்புதமான பலன்களை கொடுத்தே தீர்வாருங்க. அது குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க லாபசனி பணவரவு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையே அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சனி பயிற்சியில் சொல்லியிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் பிரச்சனையை கொடுக்குறாரு. கேது வந்து சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு தினமும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்து விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தகராறு அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. அதுவும் குறிப்பாக குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிக பலன்களை தருவார். அப்போனா இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பாருங்க. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டாக்குமெண்ட். நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணணும். யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பார்ட் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக கையெழுத்து போடாமல் நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடும்போது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம்ங்க. பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக சூப்பராக இருக்குது. அதுவும் குருவோட பார்வை எங்கெல்லாம் படுது அப்படின்னா குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 11ல் சனி இருந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் இப்போ குருவோட பார்வையும் 11ஆம் இடத்துல பாடுறது ரொம்பவே சிறப்புங்க. சூப்பரான ஒரு காலகட்டம் உங்களுக்கு.
இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசு 40 வயசு ஆயிடுச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிட்டு எனக்கு அதுவே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, நான் வந்து இன்னொரு கல்யாணத்தை பற்றி இப்போ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ அந்த திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சமுதாயத்தில் உங்களோட பேர் புகழ் எல்லாம் வந்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கு, இந்த ரிஷபராசி அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள் ரொம்பவே இந்த காலகட்டம் அட்டகாசமாக இருக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்போ சரியாகும். பிஸ்னஸ் பார்ட்னருக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணமே இல்லைன்னா கூட அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் தொழிலில் உங்களை கை தூக்கி விடுறதுக்கான காலகட்டமாக இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, என் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருக்கா, நாங்கள் எதாக இருந்தாலும் நான் எங்களால் கலந்து பேசி முடிவு எடுக்கவே முடியல, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது, காலையில் எந்திரிச்சோம்னாவே அப்பா எதுக்குடா எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட பார்வை 7ஆம் இடத்துல படுறனால உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட செயல்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ஆதரவாக பேக் போனால் கட்டாயம் இருப்பாங்கங்க. நிறைய பயணங்கள் போவீங்க, அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல வந்துட்டு குருவோட பார்வைப்படுது. பாக்யஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறது அவ்வளோ சிறப்பான அமைப்புங்க. அப்போ தெய்வ பலம், உங்களுக்கு தெய்வ பலம் கூடவே இருக்க போகுது. 9ஆம் இடம் நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து தெய்வ பலத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்போ தெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க, தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஆன்மீக யாத்திரை வந்து நிறைய போக போகிறீங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறது, அதுக்கு தலைமை ஏற்று வந்து நடத்துறது, அந்த கோயில்களுக்கு நிலம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்கள் லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த சமயத்தில். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், அப்பாவோட சொத்து மூலிமா உங்களுக்கு ஒரு வரவு, உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிஸ்னஸ் மூலிமா பணம் வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்து, 9ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்து, அதுவும் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு பயணத்துக்கு போகணும், வெளிநாட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரணும், இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ உங்களுக்கு அதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதணும், நான் நீட் எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்க இந்த மாணவர்களுக்கு இந்த குரு சாதகமாக இருக்காருங்க. உங்களோட போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையாகட்டும், பிடிச்ச காலேஜ் ஆகட்டும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, பணவரவு ஸ்தானத்தை, ஆசைகள் அபிலாஷைகள், ஒரு நீண்ட நாள் விருப்பம், அந்த இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க. அப்போ என்னாகும், இப்போ அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கடந்த ஒரு வருஷமாகவே உங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் ஒரு தடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ குரு வந்து கரெக்டாக அந்த 11ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட ஆசைகள் எல்லாமே சூப்பராக வந்து நிறைவேற போகுதுங்க. என்னென்னலாம் கனவு கண்டிங்களோ அந்த கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற போகுது. மூத்த சகோதரர், 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரருங்க. மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை, நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை. இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுறனால நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்க போகுதுங்க. தொழில் மூலியமாக லாபம், பணவரவு,
நீண்ட நாள் வராமல் இருந்த பணம், இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு குரு பகவான் பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்காருங்க. பயன்படுத்திக்கோங்க, சேமித்து வைக்கணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். லாபத்தில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை அப்படிங்கும்போது பண வரவு கட்டாயம் நல்லா இருக்கும். அடுத்து உங்களுக்கு அடுத்த சனி பயிற்சியில் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ உங்களுக்கு பணம் நல்லா தேவைப்படும். அதனால் இப்போ பணம் வருது அப்படின்னு வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணாமல் ஒரு சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே பயன்படுங்க. இன்னும் பணவரவு நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தினமும் வந்து விநாயகர் அகவல் படிங்க. கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து எப்போ அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026ங்க. இது வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. வாக்கியப்படி தான் ஃபர்ஸ்ட் வருது. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு குரு வராரு. பல விதமான அற்புதமான குரு பலன் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா இது வரைக்கும் அஷ்டமத்து குருவா இருந்துச்சு, இப்போ பாக்கிய குருவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்க குரு எதை பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய ராசியை பாக்குறாரு. பாக்கிய குரு உங்க ராசியை பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன, என்ன அப்படின்னா பரிபூரணமான லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தானம். அத குரு பாக்குறாரு. எதுல இருந்து? பாக்கிய ஸ்தானத்துல இருந்து. உங்களுக்கு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குரு அப்படிங்கிறது வரும். மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம இந்த ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு அமைஞ்சு உங்க ராசியை பாக்குறது பல விதமான நன்மைகளும் சிறப்பான பலன்களும் நல்ல யோகமும் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கொஞ்ச நஞ்ச நல்ல பலன்கள் இல்லை. இவ்வளோ நாளா அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்த்தாஷ்டமத்து சனியும் இருக்கும். இப்போ சனியோடைய பிரச்சனை இல்ல. குரு அஷ்டமத்துல இருந்து இப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்ததுனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கணும். குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணிக்கணும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைம். சரி, உங்களுடைய ராசியில இருந்து உங்களோட 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பரிபூரணமான அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த விஷயங்களை எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியில இருந்து வராது, பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. முக்கியமா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி என்ன எக்ஸாம்ஸ், ஏன்னா தேர்வு அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான். அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு. 5 குடையவர், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நல்ல போஸ்டிங்,
ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு என்ன விஷயத்துக்காக சாதிக்கணும்னு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அத்தனை விஷயங்களும் நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இது. அதே மாதிரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உடனடியா வேலைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பலன்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை குறிக்கக்கூடிய இடம். அதனால ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அடுத்தடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கலாம் வந்து வெளிநாடு போகணும்னு ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்களா? அவங்கலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமென்ட், ப்ரமோஷன்ஸு இது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அத்தன பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை, உங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் வந்து சேரும். அது மூலியமா நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அல்லது வாகனம் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இப்ப 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும், பரிபூரணமான குருபலம் இருக்கறனால, திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்கு. காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. காதலித்தவர்களே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாரி குருபலம் இருக்கறனால தாராளமா எல்லா விஷயங்களும் ப்ரொசீஜர் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் வந்து ஒரு 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அதாவது பாதகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 9 தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல அமைப்புகள் வரும்போது, சில அலட்சியமாக தவறு செய்யும் பட்சத்தில் அது உங்களுக்கு தண்டனைக்குரியதாகவே மாறிரும். அதனால கவனமாக இருக்கணும். எந்த எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னா, சோசியல் மீடியால சேட் பண்றது, ஒருத்தங்கள போய் திட்டுறதோ, அல்லது பர்சனல் சேட்ஸ் பண்றதோ, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்தும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயங்கள நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமாக இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுனால, எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதே மாரி அன்னை லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, குரு லக்ஷ்மி ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப காசு பணம்ங்கிறது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணா உடனடியா அதுலேருந்து வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் மூட்டையில ஏன்னா பணத்த வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முயற்சி பண்ணணும். முயற்சியே திருவினையாக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? வேலை கிடைக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கு. ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய யார் போடணும்? நீங்க தான் போடணும். நீங்க போடும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் கை மேல கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ண தான் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பல நன்மைகளா உங்களுக்கு மாறும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறாரு. அப்போ பொதுவாவே சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது சொசைட்டில நல்ல மதிப்புகள் கிடைக்கும். பொதுவாவே ஒருத்தங்க பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உயரும். குட்வில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஈஸியா காசு, பணம் சம்பாரிக்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். எப்பவுமே ஒரு சொந்தமா பிசினஸோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே, குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குட்வில குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். அதுல குரு உச்சமா இருக்கனால உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில உயரப்போகுது. இது மூலியமா
காசு பணம் சம்பாதிக்க போறீங்க, உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, நிறைய நகை வாங்குறது, இப்போ நிறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள் வராம இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களும் வரும். தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார வாழ்க்கையில உயர்வான நிலை, சிறப்பான நிலைகள்லாம் அடைய முடியும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயி குழந்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா, புத்திர ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. புத்திர லாபம் உண்டு. அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். சந்தான பிராப்தம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. காதல் ரீதியா மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. பிரிந்தவர்கள் காதல்கள் கைகூடும். காதல்ல வெற்றி கிடைக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 9ல இருந்த குரு 3யும் எதையும் பாக்குது, 5யும் பாக்குது. அப்போ ரீமேரேஜ் 2வது மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த டைம்ல வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல உபாசனைன்னு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தையா இருக்கனால, ஒரு தெய்வத்த உபாசனை பண்ணுங்க. உபாசனை பண்ணும்போது கஷ்டமான காலங்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். அதனால நல்ல அமைப்புகள் நமக்கு இருக்கும். அது கோச்சார ரீதியா ஏதாவது கால நேரங்கள் சரியில்ல அப்படின்னா, நன்மைகள வந்து அதிகப்படுத்தியும், தீமைகள கம்மி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ உபாசனை எடுத்தீங்கன்னா, ஈஸியா தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும். ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால, அத நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது அற்புதமான பலன்கள குடுக்குங்க. பெண்களுக்கு எப்படி நல்ல பலன்களோ, அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான இது. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால, ஒரே நைட்ல வைரல் ஆயிருவீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பட்டி தொட்டி வரைக்கும் சென்றடையும். முக்கியமா இந்த சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. புகழ் சேரும். அதே மாரி நெறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரமும் சரி, உறவுகள் கிட்டயும் நல்ல சுமூகமான உறவுகள் உறவுகள் கிட்டயும் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே குரு வந்து பாக்கிய ஸ்தானத்துல இருக்கனால சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வரிய சம்பத்துகள் கிடைக்கும். எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏதாவது எந்த விஷயமாவது நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. அதுல மனம் மகிழ்ச்சி கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில உத்தியோகத்துல போய் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா குரு அந்த அளவுக்கு நல்ல பலமா இருக்காரு. கோச்சார ரீதியா திருமணத்துக்கு உண்டான அமைப்பையும் குடுக்குறாரு. எல்லா விஷயங்களையுமே ஏன்னா மத்த ராசிக்கெல்லாம் திருமணம் இருந்துச்சுன்னா தொழில் கிடையாது. தொழில்ல நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்காது. ஆனா உங்களுடைய ராசிக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அத்தன விஷயங்களுமே சக்சஸா இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் தான். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன்கள். குரு எங்கெல்லாம் பாக்குதோ, அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள வளர்த்து விடுவாரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறதே ஐஸ்வரியம், அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஸோ, அதனால நீங்க இந்த டைம்ல வந்து தெய்வ அனுகிரகத்த தேடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, அ வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2026. திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1 அதாவது 1/6/2026 இந்த வருது. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி. அது எப்போ அப்படின்னா மே மாசம் 26ஆம் தேதி. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில
11:05 மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு குரு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இந்த வருடம் வந்து நீங்க இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதிர்ஷ்ட குரு. 5ஆம் இடம்ங்கிறது பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. எவ்வளோ அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசிய உச்சமாய் உங்க 5ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைய குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்புறம் பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள். அது வந்து குரு பார்க்குறாரு. அப்ப எப்படி இருக்கு பலன்கள்? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்ளோ நாளா எவ்ளோ மீன ராசிக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த ராகு கேதுவோடைய தொந்தரவு இருந்துச்சு. இப்ப போதாததுக்கு ஜென்ம சனி வேற. ரொம்ப கடுமையான ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ரொம்பவே அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிச்சிருப்பீங்க. இந்த 1 வருடத்துக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளா உங்களுடைய பாதையில முள்ளும், கல்லும் அப்படியே கரடு முரடான பாதை, வெயிலா இருக்கும். ஒரு பாலைவனத்தில ட்ரையான பிளேஸ்ல நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருந்திருக்கும். ஆனா, இப்போ வந்து அப்படியே ஒரு இதமான காற்று, ஒரு பூஞ்சோலையில இருக்கிற மாரி, அந்த இடத்துல பழங்கள், நீரோடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கங்க. அது மாரி உங்களோட லைஃப் அப்படியே மாறப்போது. ஏன் அப்படின்னா 5ல ஏன் அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய குரு, உங்களுடைய ராசிய பார்க்கும்போது சனியுடைய பார்வை கட்டாயம் மாறிரும். அப்ப சனி, ஜென்ம சனி வேலை செய்யாது. சனிக்கு ரெஸ்ட்டு. இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 7:30 சனி அப்படிங்கிறதுலயும், ஜென்ம சனிங்கிறதுலருந்தும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சனியோடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவு. பாதிப்புகளே இருக்காது. குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நன்மைகள் தான். சரி 5ல வந்திருக்கக்கூடிய குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காசு, பணம், வருமானம்ங்கிறது வரும். நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானத்துக்காக செஞ்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறப்போகுது. காசு, பணம் எப்படி வரும் அப்படின்னா, குரு இருக்கிறதே லக்ஷ்மி ஸ்தானத்துல தான். லக்ஷ்மி யாரு? காசு, பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுக்கு காசு, பணம் கட்டாயம் வந்துரும். சகல விதமான சௌபாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போதுங்க. நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 10ஆம் அதிபதி, தொழில் காரகன், 10ஆம் அதிபதி, 10ஆம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு, இப்போ என்ன திசாபுத்தி போகுது அப்டிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்டின்னா, உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட அத கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும், பிராப்தமும் இருக்கும் பட்சத்தில், இந்த இந்த காலகட்டத்தில நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்குது. லாபஸ்தானத்த குரு பார்க்கும்போதும் சரி, ஐஸ்வர்ய ஸ்தானத்தில குரு இருக்கும்போதும் சரி, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா, அது நமக்கு நன்மைகளாவும், அதிர்ஷ்டமாவும் மாறும். அப்ப இந்த காலகட்டத்தில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலு, உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல லாபகரமாவும் இருக்கும். வளர்ச்சியாவும் இருக்கும். அதிர்ஷ்டமாவும் இருக்கும். அப்போ நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாபம் கட்டாயம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செல்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழிலுக்காக சில விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்த மாற்றக்கூடிய அமைப்பு. வேற பக்கம் போய் வேல பார்க்குறது, சொந்த ஊருக்கே போய் வேல பார்க்குறது, வெளிநாடுகளுக்கு போய் வேல பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. வீடோ அல்லது தொழிலோ மாத்தக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றது, அல்லது அந்த இடத்த மட்டும் மாத்துறது, இந்த மாரி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நன்மைகள குடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது. உயர்வான நிலையும் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டு. பல அற்புதமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக வரக்கூடிய அமைப்பு. தெய்வ கடாட்சம், தெய்வ பலமுள்ள நல்ல அமைப்புகள குடுக்க போகுது உங்களுக்கு. பொதுவாவே நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு உபாசனை எடுக்கிறது, தெய்வ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா சித்தியாகுங்க. பொதுவா ஒரு குருநாதர சந்திச்சு, அவங்க கிட்ட ஒரு உபாசனை வாங்குறது மூலியமா, நமக்கு போதாத காலம், கெட்ட காலம்ன்னு வரும்போது, தெய்வம் துணை இருந்து வழிநடத்துமாம்.
இப்போ குரு 9ஆம் இடத்த 5ல இருந்து 9 பாக்குது. உச்சம் பெற்ற குருவா இருக்கனாலயும், 11 பாக்குறதுனாலயும் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர் மூலியமா தெய்வ உபாசனைகள் எடுக்கும் பட்சத்தில், தெய்வம் ஈஸியா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த காலகட்டத்தில தெய்வத்த நேர்ல பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஆன்மீக நாட்டம் இருந்தா, இத நீங்க தாராளமாக பண்ணுங்க. தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் பரிபூரணமாக இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள பார்க்கலாம். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா திருமண ப்ரொசீஜர நீங்க செஞ்சீங்கன்னா, ஈஸியா திருமணம் ஆயிரும். காதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது காதலு. ஸோ காதல்ல வெற்றி கிடைக்கிறது. காதல்கள்ல சேரக்கூடிய அமைப்பு. காதல் ஒரு கல்யாணத்துக்கு போய் முடியறது. அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமா முடியறது. விரும்பினவரையே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமா நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் நீண்ட நாளா இழுபறியா இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னாலாம், இந்த டைம்ல அதெல்லாம் நிவர்த்தியாயி, பிரச்சனைகள் இல்லாம நல்ல சுமூகமாகவும், தெய்வ அனுகூலகத்தோடையும், நல்ல பரிபூரணமான பலன்களோடையும் திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்றிருக்காரு. கட்டாயம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல புத்திர லாபம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, ட்வின்ஸ் பொறக்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குலதெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. நீங்க ஐவிஎஃப் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு மேல கட்டாயம் உண்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல நீங்க இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு, டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க போகும் பட்சத்தில அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும். புத்திர பாக்கியம் எப்படி இருந்தாலும் இயற்கை முறையிலயோ, செயற்கை முறையிலயோ கட்டாயம் இந்த குரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்த குடுத்துருவாரு. அதுல எந்தவித கவலையும் படாதீங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை, புனித கோவில்களுக்கு போறது, அதே மாரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை. ஒரு சொத்து மேல இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் வெற்றி கிடைக்கிறதுனால, மனம் முழுவதும் நல்ல நிம்மதியான பலன்கள் இருக்கு. நிம்மதியான அமைப்பு இருக்கு. சந்தோஷம் இருக்கு. பொதுவா குரு உச்சபலம் பெறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அது உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச விஷயங்கள், விரும்பின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 12 ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு மட்டும் தான் நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால, நல்ல அனுகூலமான செயற்கை அமைப்புகள் உறுதியாக இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம்ங்கிறனால தந்தையுடைய இது சொத்துக்கள்லாம் சேரும். தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே மாறும். நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். பொதுவா 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில 2வது மேரேஜ் நடக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. மனம் வருத்தப்பட்டு பிரிஞ்சிருந்தவங்கலாம் அந்த மனக்கசப்புகள் மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்கள பிரிஞ்சு போன ஒரு உறவு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு. அதே மாரி இவ்ளோ நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் கை மேல உங்களுக்கு பலனா கிடைக்க போது. 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க வழி ஆதரவுகளும், ஆதாயங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எத நோக்கி பயணிக்குதோ, அத்தன பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தான் ஈட்டிக் குடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு காசு பணங்கிறது மழையா குவியுங்க. இந்த டெண்டர் எடுக்கிறது, அதே மாரி இந்த வாரிய தலைவர்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமா நெறைய காசு பணத்த பார்க்க முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும்.
சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தான் வந்து நட்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் குறிக்கக்கூடியது. குரு வந்து அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பிசினஸோ இல்ல என்ன விஷயம் வேற உத்தியோகம் எதுனாலும் சரிங்க, நட்பெயர், நன்மதிப்புங்கிறது சொசைட்டில இருந்தா தான் நீங்க டெவலப் ஆக முடியும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வரப்போகுது. அப்போ குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மூலியமா காசு, பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா குரு அப்படிங்கிறவர் வந்து வளர்ச்சிய குறிக்கக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு அவரு ராசியாதிபதியாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில உச்சபலம் பெற்றுக்கனால, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள வாங்கிக்கங்க. அது பல நன்மைகள் இருக்கும். பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகள் நிலையும் நல்லா இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆசை அபிலாஷைகள நிறைவேத்திக்கக்கூடிய காலம் தான். என்ன விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல மேலுக்கு வர்றது, லாபங்கள சம்பாரிக்கிறது, காசு பணத்த அள்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரணம் ஒரு பெரிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி சேர்க்கறது, ஒரு பெரிய வீடுகள் கட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்னா, அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது, வாழ்க்கையில லட்சியங்கள அடையக்கூடியது, ஒரு டார்கெட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாமே ரீச் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் இது அற்புதமான வளர்ச்சிங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் பீக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அ அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நிலையாவும், அதே மாரி உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாவும் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் சகல விதமான சௌபாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026. இந்த வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா மே மாதம் 26/5/2026, வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 வந்து குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல உச்சமான பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி. திருமணத்தா இருந்தாலும் சரி, பரிபூரணமான குருபலம். 7ஆம் இடத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமான குருபலம். அது இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று உங்களுக்கு 11 பாக்குறாரு. 11ஆம் இடம் எது? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 100க்கு 200% பரிபூரணமான குரு கடாட்சம், குரு பலம் எல்லாமே இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். இந்த குரு பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த குருங்கிறது உச்சபலம் பெறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கனால, இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியை அடையணுமோ அது எல்லாமே அடைஞ்சுக்குங்க. நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணா மட்டுமே போதும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்ங்க. குரு வந்து கோடி கோடியா கொட்டி குடுக்க போறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு உண்மையாலுமே நடக்க போகுது. 11ஆம் இடத்த பார்க்குறாருங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இது நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி பலன். இந்த பலன் வந்து இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருப்போம். ஆனாலும்
இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழிலுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையோ அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்தையோ மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த வருடம் வந்து எந்த விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஆரம்பிக்கலாம். தவறுகளே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அது மாரி பிசினஸ்க்கு ஆரம்பிக்கும்போது 10ஆம் இடம்ங்கிறத தொழில் ஸ்தானம். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு, அது என்ன திசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு இது சொந்த ஜா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தொழில் செய்யறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. லாபம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் குருபலம் நமக்கு தேவை. குருபலம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சக்சஸா மாறும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் குருபலம் பார்த்து செய்யறது. மகர ராசிக்கு 100க்கு 200% குருபலம் இருக்கறதுனால, புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்ல வருமானம் வரும். நல்ல லாபம் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், தொழில்ல எந்த வருமானமும் இல்லைன்னா கூட, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இந்த குரு வந்து பல வகையில லாபங்கள குடுக்க போறாரு. காசு, பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில இருந்து மட்டும் வரப்போறது கிடையாது. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அற்புதமான விஷயங்களும் நடக்க போகுது. நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி லைஃப டெவலப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு நடக்க போது. எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாத்துறது, உத்தியோகத்த மாத்துறது, தொழில மாத்துறது, இந்த மாரி சில விஷயங்கள சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, அது மூலியமா ஆதாயம் அடையறது, அது மூலியமா வெற்றி அடையறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. கவர்ன்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த ஐடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இது நல்ல யோகமான டைமு. திடீர்னு ஒரு வெளிநாடுகளுக்கு சேர்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது, ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை பார்க்குறது, நல்ல போஸ்டிங்ல போய் வேலை பார்க்குறது, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிற முடியும். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல சக்சஸ் ஆயி காசு பணத்த சம்பாரிக்க முடியும். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது வந்து திருமணத்துக்கு உண்டான யோகம், நீங்க திருமண வயதுல இருந்தா 25 வயசு மதிக்கத்தக்கவங்களா இருந்தா, எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்ல. குரு பரிபூரணமாக உச்சபலமா இருக்கனால, திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக திருமணம் நடந்துரும். ஏன்னா, குரு வந்து உங்களுக்கு 3யும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க ராசிய பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விரும்பின நபரே மா மாப்பிள்ளையாகவோ அல்லது பெண்ணாகவோ வரதுக்கு உண்டான அமைப்பு. விருப்பப்பட்டவங்கள திருமணம் பண்றது, லவ் பண்ணவங்கள திருமணம் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, காதல் பண்றீங்களோ இல்லையோ, திருமண பிராப்தம்ங்கிறது இருக்கு. இந்த டைம்ல நீங்க எடுக்கும்போது, உங்களோட ஜாதகத்த எடுக்கும்போது டக்குன்னு மேரேஜு இழுக்காம டக்குன்னு முடியும். நல்ல அமைப்புகள்ல முடிக்கும். இந்த டைம்ல வந்து யார் ஒருவர் திருமணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதாவது குருபலம் இருக்கனால, அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் இல்லாம அமையும். திருமண வாழ்க்கையே நல்ல நிம்மதியும், மனமகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்தவங்கலாம் மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா முடியும். அதே மாரி மூத்த வழி சகோதரன், அதாவது மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரன், சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. குரு 3யும் பார்க்குறாரு, 11யும் பார்க்குறாரு. அப்போ சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்க மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம்
மாறி சுமூகமான நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டிங்க உங்களுக்கு குடுத்துரும். குரு. குரு வந்து பல அற்புதமான நிகழ்வுகள உங்களுக்கு நடத்தப் போறாரு. பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா, ஒரு முதலீட்டுக்காக ஒரு பார்ட்னர் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க வந்து பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா, ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நெனச்சாலும், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில அமையும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, ஈஸியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயங்கள தொட்டாலும் சக்சஸ் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியா தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில குரு பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள செய்யும்போதும் அதுல உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர லாபம், சந்தான பிராப்தம் உறுதியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காசு பணத்துக்கு குறைகள் இருக்காது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவுகள் வந்து மேம்படும். அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்கும், நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புது புது விஷயங்கள செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் உண்டு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானம், வருமான ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. எத தொட்டாலும் வெற்றியாகும். அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாரிய தலைவர் வாங்குறது, அதே மாரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஆட்களோட பழக்கவழக்கங்கள், டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நல்ல காலமா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உயர்வான நிலை தான். அதே மாரி உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு உயர்வான நிலைகள் இருக்கு. அதாவது பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு உங்களுடைய இது வந்து ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியாவும் சரி, உறவு ரீதியாவும் இருக்கிறது சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா இருக்குது. மத்த ராசிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா, உறவு நிலை கீழ இருக்கு. இல்ல உறவு நிலை மேல இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் கீழ இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பொருளாதார ரீதியும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருக்கனால, மத்த ராசி காட்டிலும் 200% உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா, எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல குரு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு உண்டான இந்த பூர்வீக சொத்து, வில்லங்கங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி, பாகப் பிரிவினைங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்து சேர்றது. மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம்லாம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால மகிழ்ச்சி தான். பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிய குடுக்க போது, நிம்மதிய குடுக்க போது, எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்க போது. ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். காசு, பணமும் நல்லா இருக்கும். இத விட வேற என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு சொல்லுங்க? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி பல அற்புதங்களையும், அதிசயங்களையும் நடத்தப் போது. அ அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள உங்களுக்கு அள்ளி குடுக்க போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகுறாரு. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026 அதாவது திருக்கணிதத்துக்கும், வாக்கியத்துக்கும் ஒரு 4 டேஸ் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய விஷயங்களே நான் சொல்லிர்றேன். அதாவது வாக்கியப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து என்னன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துச்சு. பாக்கிய குருவா இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது தொழில் ஸ்தானத்துல.
12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு உச்சமாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்குறாரு. குடும்ப ஸ்தானத்த பார்க்குறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமா இருக்கனால, பல விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள கொடுக்கும். பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வருமானம் வந்து நல்லபடியா வந்தாலே, மோஸ்ட்லி 90% வந்து பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. அதே தான் குரு உங்களுக்கு குடுக்க போறாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனங்கள குறிக்கக்கூடியது, வீட குறிக்கக்கூடியது, தாயார குறிக்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள். 6ஆம் இடத்த பார்க்குறாரு. வழக்கம் போல தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. சரி, இந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து என்ன விஷயங்கள்லாம் செய்ய போறாருன்னா, புது புது விஷயங்கள கட்டாயம் நீங்க செய்யலாம். ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களா தான் உங்களுக்கு இருக்குது. புது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா கட்டாயம் வருமானம் உண்டு. ஆனா, உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொழில் காரகன், 10ஆம் அதிபதி இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு ஜாதக ரீதியா வந்து ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சார ரீதியா பூரணமான குருபலம் இருக்கனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம். ஒரு சிலருக்குலாம் இந்த மந்தகதியா இருக்கும். தொழில் வந்து சரியா மூவ் ஆன் ஆயிருக்காது. தேங்கின நிலையா இருக்கும். குடுக்க வேண்டிய பணம் குடுக்க முடியாம, வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கட்டாயம் மாறிருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பாக்குது. 2ஆம் இடம்ங்கிறத சகல விதமான தன லாபம். தன லாபஸ்தானத்த தன காரகனே பார்க்கறதுனால, நல்ல அமைப்புகள். அதுவும் உச்சம் பெற்ற அமைப்பு. அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸ குறிக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம உத்தியோகத்த குறிக்கக்கூடியது. உங்களோட உழைப்புகள குறிக்கக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம். அத விட பல மடங்குகள். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு உழைப்ப போடுறீங்க அப்படின்னா, ரூ. 1000 உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 6க்குடையவர் உங்களுக்கு குருவா இருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவா இருக்கறனால, எதிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸா தான் ஆகும். உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா சண்டை சச்சரவுகளா இருந்து பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே குடும்பத்துல மேக்ஸிமம் என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பிசினஸ்ன்னு வெளியில போறது, பிசினஸ்லயே அதிகமா உங்களுடைய தொழில்லயே அதிக கவனம் செலுத்துறதுனால, குடும்பத்துல உங்களுடைய அட்டென்ஷன் சரியா செலுத்த முடியாதனால, அதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். இதெல்லாமே நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 2 குடையவரும், 7 குடையவரும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு வந்து 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவா என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, பிசினஸ், உத்தியோகம் அப்படின்னு உங்களுடைய ஒர்க் பிரஷர்னால குடும்பத்த சரிவர கவனிச்சுக்க முடியாம, அல்லது குடும்பத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸ். ஆனா நீங்க வேற வழி கிடையாது. 2மே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கனால, நீச்சமாகறாரு. அதனால பிரச்சனைகள். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். குரு வந்து இந்த டைம்ல வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையுமே சால்வ் ஆயிரும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும். பெரிய லெவல்ல பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் காணாம போயிரும். நல்ல சந்தோஷமும், அமைதியும் இருக்கும். குடும்பத்துல புது வரவு அப்படிங்கிறது உண்டு. 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு நல்ல ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க இல்லையா? நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பர். குபேர யோகம் அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு தான். ஏன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களோ அல்லது இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு.
அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மருத்துவ செலவு இருக்குது. 6 கூடையவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்த பார்க்கறனால பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஐ விஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியா வீட்ல நீங்க வைத்தியம் பார்க்கறத தவிர்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு 1000, 2000த்துக்குள்ள அந்த செலவுகள் முடிஞ்சிரும். அத நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. உங்களுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து லட்சக்கணக்குல செலவ இழுத்து விட்டுரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க. அதே மாரி 4ஆம் இடத்த குரு பாக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க ஹரிபரியா இருக்கீங்க அப்டின்னா, நிதானமா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது உங்க மேல தவறுகள் இல்லேன்னா கூட ஆப்போசிட்ல வரக்கூடியவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்கு. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புகள். ஒரு சிலருக்கு இந்த வீட விக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இடம் சம்மந்தப்பட்ட ஒர்க் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ, வீடு கட்டி விக்கிறது, வீடு இடம் வாங்கி விக்கிறது, இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத வகைகள்ல பணங்கள் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாயார் வழி சொத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால, ஏதாவது ஒரு வில்லங்கனால வராம இருந்திருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேராம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேரும். அதே மாரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு அது சக்சஸா முடியும். உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்டின்னா, நீங்க தான் அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அதுவும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப வழக்குகள்ல கட்டாயம் வெற்றி அப்டிங்கிறது உங்களுக்கு நிச்சயம்ங்க. அதே மாரி கடன் 6ஆம் இடம்ங்கிறது தான் கடன். கடன் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. கடன் எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணிருவீங்க. கடன கட்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க மறுபடியும் அ ரீ மறுபடியும் ஒரு தடவ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆல்ரெடி லோன் இருக்கு அப்டின்னா, அந்த மானியம் தள்ளுபடிலாம் வருதுல்ல, அதுலலாம் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைச்சு அந்த லோன் தள்ளுபடி ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றிய குறிக்கக்கூடியது. எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு குரு 3, 6 கூடையவரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு பிசினஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அதே மாரி ஒரு வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகளும் உறுதியாக இருக்கு. முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள குடுக்க போகுது. ஏன்னா பதவி ஸ்தானத்த பாக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். ஸோ குரு பார்வையினால உங்களுக்கு உத்தியோகம் கவர்மெண்ட் அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, இது ஜாக்பாட் ஆன காலம் தான். குரு 10ல இருந்தா கூட 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் பாக்குது. ஒரு பதவி கிடைச்சிரும். வாரிய தலைவரோ, அல்லது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை தான். நல்ல இன்கம், ஒரு டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால,
பல விதமான பொருளாதார சேர்க்கை இருக்கு. பொருளாதாரம் வந்து ஒரு வழியில தான் வரும் நம்ம சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட, இந்த டைம்ல இனிமேலு உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சரி, திருமண பிராப்தம் இருக்கா? அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 தான் பார்க்குறாரு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது குருபலம் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கும் பட்சத்தில், தாராளமா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னு கேட்டா, குருபலம் இப்போதைக்கு இல்லை. எதுக்காவது உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா வந்து நான் வந்து குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயி, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 10ஆம் இடத்துல குரு உச்சபலம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வான நிலை தான். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல இந்த வருஷம் நீங்க பிளான் போட்டு, நல்ல எஃபர்ட்ஸ போட்டு நீங்க நல்லா முன்னேறி வரணும். அப்படி இந்த வருஷத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற எந்த வருஷமும் கிடைக்காது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் இந்த அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்போ நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்ப போடுறாங்களோ, அதுக்கு தகுந்த பலன் தான் குரு குடுப்பாரு. குரு வந்து டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் வந்து நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாரு. ஸோ அதனால நீங்க என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அத என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்ப போடும்போது, கட்டாயம் அதுக்கு உண்டான பலன் வந்து உங்க கை மேலேயே வந்து சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் ஹெல்த்ல தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதே மாரி சண்டை சச்சரவு வழக்குகள். ஸோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா, தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் போட மாட்டோம். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு, பணம் வரும்போது இன்னொருத்தங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப வீட்ல இருக்கக்கூடியவங்கட்ட ஆணாக இருந்தால் மனைவி கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்படின்னா, கட்டாயம் வெளி நபர்களுடைய தலையீடு வரும். கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போயிரும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு வந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலைய தான் பார்ப்பாரு. சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மத்தபடி துலா ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.